கொஞ்சோண்டு ஜவ்வரிசி இருந்துச்சு. அப்ப நைட்டுக்கு பால் பாயாசம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு, ஜவ்வரிசிய கழுவி ஒரு அடுப்புல போட்டு, இன்னொரு அடுப்புல வந்து சரி பால காய்ச்சிரலான்னு சொல்லிட்டு, ஏன்னா பால வந்து கட்டியே காய்ச்சி ஊத்துனா தான் நல்லாயிருக்கும். அப்பதான் தோணுச்சு நம்ம கேரட் பாயாசமே வச்சதில்லன்னு சொல்லிட்டு, கேரட் ஒண்ணு எடுத்து அத அப்படியே கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டு அடிச்சு, அதனோட ஜூஸ் எடுத்து அப்படியே நெய் கூடயே மிக்ஸ் பண்ணி, சேமியா இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியே பாயாசம் வச்சுட்டேன். ஏதோ இருந்த பொருளெல்லாம் வச்சு தான் இன்னைக்கு வச்சேன். நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்ல வந்து வறுத்த முந்திரி பருப்பெல்லாம் போட்டேன். ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. கலருமே எல்லோ கலர்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு அப்படியே பிரியாணி இருந்துச்சு. நேத்தைக்குள்ள பிரியாணி தான். அத அப்படியே சூடு பண்ணி எடுத்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி. அப்படியே என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு மட்டன் பிரியாணி. அதுக்கப்புறம் வந்து எங்க பெரிய மாமி கொஞ்சோண்டு கூட்டு கொண்டு வந்து தந்தாங்க. அவியலு, பொரியலு, அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் இதெல்லாம் வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு, நைட்டு வந்து கீரை தான் பின்னிட்டு இருந்தேன். கீரை பார்த்தீங்கன்னா, இது மணத்தக்காளி கீரை தான். இனி காலமைக்கு இத வந்து கட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நைட்டே கட் பண்ணி வச்சுட்டேன்.